அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம விஜயா, பார்வதி, ரோஹிணி 3 பேருமே அந்த சாமியார் இல்லை மலையாள மாந்திரிகர் யாரையோ ஒருத்தரை பார்க்க போயிருக்காங்க. இவங்களோட பர்பஸ் என்னென்னா புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கணுங்கிறது. அவங்களோட பர்பஸ் என்னென்னா எப்படியாவது 2 பேரும் சேரணுங்கிறது. அதை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு தாயத்து வேலைன்னு இவங்க. இப்படி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிறுக்கு கழுதிக 2 பேரும் மீனாவும் இது சீதாவும் சேர்ந்து அவங்களும் ஏதோ பூசாரியை சாமியை பார்க்குறதுக்கு அவங்களும் அங்கே கிளம்பி போனாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாமே ஒரே சாமியாரை தேடி ஒரே சமயத்தில் போய் அங்கே போய் ஒட்டு மொத்தமாக குடும்பமும் அங்கே இருக்கும் பொழுது நம்ம மீனாவுக்கு தெரிய வரப்போகுது விஜயா எப்படியோ ரோஹிணியை இவரையும் பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கிட்டு சீதாவோட கல்யாணம் எப்படி நடக்கும், சீதா கல்யாணத்துக்கு இவங்க போய் ரெஜிஸ்டர் மேரேஜில் கையெழுத்து போட போகிறாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதுதான் பெரிய காம்ப்ளிகேட்டிங்காக இருக்க போகுதோ, இல்லை நம்ம புத்திசாலி முத்து அதையும் கண்டுபிடிச்சிருவாரா, இல்லை நம்ம சீதா கடைசி நேரத்துலையாவது மனசு மாறிடக்கூடாதா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் அங்கே இருக்குது. அதுக்கடையில் இந்த கலாட்டா பார்த்திங்கன்னா திடீர்னு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது யமன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஆஹாஹாஹான்னு ஒரு பேச்சிருப்பை சிரிச்சுக்கிட்டு யமன் பாசக்கயிறோட இதோட நிற்கிறாரு. வந்த உடனே நம்ம விஜய் அரண்டு போய் ஐயோ ஏங்க என்னை தேடி வந்துட்டாங்கங்க, யமன் வீட்டுக்கே வந்தாச்சுங்க, அங்கே பாருங்கங்க என்னை பிடிக்க வந்தாச்சு அப்படின்னு. என்னன்னு பார்த்தா அங்கே சாமியார் மாந்திரியார் சொல்லியிருக்காரு, இப்படி உன் வீடு தேடி பாசக்கயிறோட உன்னை பிடிச்சிட்டு போகிறதுக்கு யமன் வீட்டுக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னு இவங்க நினச்சிட்டு அரண்டு கத்தி இருக்கும் பொழுது வீட்டில் உள்ளவங்களும் எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா உண்மையில் தான் யமன் வீட்டுக்கு வந்தாச்சா என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்கன்னு கத்துறோன்னே அவர் வெளியில் வராரு. வெளியில் டேய் முத்து ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே என்னது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த விஜயம் பக்கத்தில் அவர் அப்படி ஒத்து பார்க்குறாங்க. உடனே ஹேன்னு நம்ம பையன் சிரிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் வாழ்த்தனம் அதிகம்தான் முத்துக்கு. எப்படி இந்த விஷயம் தெரிய வந்தது, என்ன பண்ணார் என்னன்றது இந்த வாரம் பார்ப்போம். உண்மையில் இது ஏதாவது பண்ணி அப்பப்போ கோக்குமாக எதையாவது பண்ணி போடுறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. பார்ப்போம் இப்படி கொண்டு போகிறாங்கன்னு. தேங்க்யூ.